ஐயோ பாப்பா, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? இல்ல மெயின் ரோடு போறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? சாமி, எப்பயுமே நேர் வழியில தான் போகணும். எதுக்காக குறுக்கு வழியில போகணும்னு நினைக்கிறீங்க? என் ஒய்ஃப் வயிற்று வலியால ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. அவ கர்ப்பமா வேற இருக்கா. ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு பாப்பா. இங்க இருந்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும். ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் போயிடலாம். அவங்க வேற ரொம்ப வலியில இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா பாப்பா, அவளால வலியை தாங்கவே முடியல. ஏதாவது பண்ணி அவளுக்கு சரியான போதும் இருக்கு எனக்கு. ஆஸ்பத்திரிக்கே போகாம அவங்களுக்கு சரியானா உங்களுக்கு பரவாயில்லையா? அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? இங்க பக்கத்துல யாராவது வைத்தியம் இருக்காரா? இருக்காங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க? கவலைப்படாதீங்க, உங்களோட சங்கடத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நானே அவங்க வயிற்று வலியை சரி பண்றேன். ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க. என் ராணியோட வயிற்று வலி மட்டும் நின்றுச்சுன்னா அதுக்கு கைமாறா எவ்வளவு பணம் வேணும்னாலும், இல்ல நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். பணமா? பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? நான் என்ன கேட்டாலும் செய்யறேன்னு நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். வாக்கு கொடுப்பீங்களா? ஒன்னாகாது, சரியா போயிரும். இந்த பாப்பா அவ்வளவு பெருசா என்ன கேட்டுற போது வாக்கு கொடுத்துட வேண்டியதுதான். சரி பாப்பா, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். கொடுத்த வாக்க மீற மாட்டீங்கல்ல? நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். நான் இப்ப இவங்களோட வயிற்று வலியை சரி பண்றேன். ஆனா இந்த சாமி எனக்கு கொடுத்த வாக்குக்கு நீங்க எல்லாரும் தான் சாட்சி. சரிம்மா. பாட்டி. சரிம்மா. கடவுளே, என் பாப்பாவுக்கு ஒரு ராணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இது என்ன இலை? இது கொடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இல்ல, அதுல ஒண்ணும் பெரிய சைடு எஃபெக்ட்லாம் வராது அத்தை. பச்சளை மருந்த நம்பிக்கையோட குடிச்சா போதும், சரியாயிடும். அதுவும் இல்லாம இப்ப வேற வழியே நமக்கு இல்ல. இங்க ஹாஸ்பிட்டல் வேற ரொம்ப தூரம்னு பாப்பா வேற சொல்றா. ராணியால வலியை பொறுத்துக்கவே முடியல பாருங்களேன். ஐயோ, என்னால வலி தாங்க முடியல. ஏதாவது குடுங்க, நான் குடிச்சு பாக்குறேன். எனக்கு இப்போதைக்கு இந்த வலி சரியானா போதும். இல்ல இல்லம்மா, நீ குடிமா. ராணி, நீ குடிமா. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இவ விட்டத்தையே பாத்துட்டு இருக்கா? ஏண்டா மனோ, அங்க ஏதாவது இருக்கா? என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் சின்ன வயசுல பாடம் பிடிக்காம இருந்தா மேல இருக்கிற பள்ளியை பாப்பேன். ஒருவேளை தமன்னா அப்படி ஏதாவது பாக்குறாளோ? யோ மாமா, என்ன நக்கலா? உங்க கூட தானே நானும் நிக்கிறேன், எனக்கு என்ன தெரியும்? பாருங்க, கேப்போம் அவளையே. தமன்னா என்ன பாக்குற? தமன்னா, 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 என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப எதுக்காக எங்களை வர சொன்ன? அந்த சித்தார்த்த கழுத்துல இருக்க மாலைய எப்படியாவது கழட்டணும்னு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நீ என்னடாண்டா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நாங்க என்னமோ உனக்கு வச்ச வேலைக்காரங்க மாதிரி போன் பண்ணி இங்க வாங்க அங்க வாங்கன்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டு இருக்க. இத பாரு, இவ்வளவு நாள் உன் உடம்புக்குள்ள அந்த தாய்லாந்துக்காரி இருந்தாங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்க முடியாது. இப்ப நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும். அதானே, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எங்களுக்குலாம் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு தமன்னா, ஏதோ நீ எங்க எல்லாரையும் விட கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கெல்லாம் பேசாம இருக்கோம். அதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எங்களை அடிமை மாதிரிலாம் நடத்தாத, சொல்லிட்டேன்.
இவ்வளவு பேசுறோம் மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. அக்கா, இந்த ரூமுக்குள்ள ஏதோ ரத்த வாட வர மாதிரி இருக்குக்கா. அதுவும் இல்லாம யாரோ உருமுறை சத்தம்லாம் வருதுக்கா. அக்கா வாங்கக்கா, பேசாம போயிடலாம். சும்மா தமன்னா நீயும் வாமா, போயிடலாம். நான் வர மாட்டேன். யாரா அது? ஐயோ, இருங்க. கை கால்லாம் என்ன அறியாமலே ஆடுதுக்கா. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் வந்துட்டேன். நான் திரும்ப வந்துட்டேன். நான் முன்னாடியை விட 2 மடங்கு துஷ்ட சக்தியோட வீரியத்தோட மறுபடியும் தமன்னா உடம்புக்குள்ள வந்துட்டேன். எனக்கு தங்க அவளோட உடம்பு கொடுத்த அவ லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன். அந்த ராணியையும் அவ வயித்துல இருக்கிற கருவையும் கொல்றதுக்கு நான் திரும்ப வந்துட்டேன். டேய் மனோ, இது சாதாரணமா வந்தப்பவே அக்காவை தூக்கி நிறுத்தி நம்ம வயித்துல புளிய கரைச்சிடுச்சு. இப்போ இன்னும் 2 மடங்கு வீரியத்தோட வந்திருக்கேன்னு சொல்லுதுடா. ஆமா ஆமா ஆமா